அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். சக்திக்கோளே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து மகளோட வலது கால் குணப்படுத்து சேமிக்கப்படுத்துங்க. சுத்தி 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 அப்படி செய்யுங்க. எல்லாம் கவனிச்சு கத்துக்கோங்க. ஒரு தடவை கால் வலி என்ன மாதிரி செய்யறாங்கன்னு பார்த்து உட்கார்ந்து எடுத்து செய்யுங்க. சரி, இது நல்லா வரும். ஏற்றமா அவங்க ஒரு கார்டு வருது. ஒரு கார்டு இது நேரம் வரும். கார்டுனா ஒரு பிளாக்ஸ். இது வந்து கம்மி லேடி ஒரு பொம்பளை கிட்ட வருது. ஃபேமிலியா ஃபேமிலி, ஃபாதர் ஃபேமிலியா ஃபாதர் ஃபேமிலி, ஃபாதர் ஃபேமிலிக்கு ஒரு லேடி கொடுக்கலாம். நீங்க பாருங்க, ஒரு லேடி ஃபாதர் லேடினா அக்கா அத்தையா இருக்காங்க, அப்பா தம்பியோட வைஃப் பார்ப்பாங்க. அந்த மாதிரி லேடி நீங்க பாருங்க. நீங்க பண்ணுங்க மேடம், நீங்க பண்ணீங்களா லேடியா? சரி, ஓகே. என்ன பண்ணோம்? அந்த லேடிக்கு மணி பண்ணுங்க. பிக் 7 போங்க. பிக் 7 போயிட்டு அவங்க பேரை போட்டு படிக்கிறேன். மேடம் என்ன பண்றாங்க? அவங்க பேரை போட்டு பிக் 7 போட்டு அவங்க படிக்கிறாங்க. அது போனதான் இது நல்லா ஆகும். பாப்போமே எவ்வளவு செய்ய முடியும். இது சரி, இப்போ அந்த கார்டு வந்து போயிடுச்சு. அந்த கார்டு போயிடுச்சு. சரியா? சரி, இப்போ சாப்பிட்டீங்களா? போட்டுருக்கா? காட்டு போடுங்க. டிஃப்ரெண்டா கேட்குது. இப்போ எத்தனை கொசு விடுவீங்க? ஒரு கொசுவா 2 கொசு 10 கொசு இருக்குமே. கொசுல பார்த்து போதா கொசு குறைஞ்சிடும். குறைஞ்சிது. எத்தனை கொசு? ஒரு 4 கொசு தான் சார். 6 கொசு பறந்துருச்சு. அதுக்கு வாட்ஸ் அப்படியே வைங்க. கொசு குறைஞ்ச போதா? பத்து கொசுக்கு 4 கொசு, 6 பார்த்து போச்சு. 4 கொசு மிச்சாச்சு. 3 கொசு இருக்கு. நான் ஒன்றும் பண்ணல. பண்ண முடியாது. கார்ட்ஸ் வருது. ஏதோ அவங்க அப்பா ஃபேமிலி வந்து ஒரு லேடி வந்து தப்பான சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை பத்தி, அந்த குடும்பம் மாறக்கூடாது, கஷ்டப்படும், கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து சாப்பாடு விடுவாங்க. என்னக்காக நேரம் சொல்லணும், தனிமை நேரம் சொல்லிடுவாங்க. தனிமை மேடம் நேரம் சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க மேடம், கல்யாணத்துக்கு போறீங்க என்ன மேடம்? கல்யாணத்துக்கு என்ன பண்றீங்க? பொண்ணு பொண்ணு மேல உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் அங்க இருப்பாங்க மேடம்? யார் அங்க இருப்பாங்க? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பொண்ணு கேட்கறவன், பொண்ணு கிடைக்காதவன், அவங்க பேர் பண்ண மேடம். எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அது உட்காந்துருவான், எக்ஸ் பேர் உட்காந்து மேடம். அவன் பேர் பண்ண போறானா? ஏமாத்து கல்யாணம் பண்றான் எல்லாமே தாலி கட்டும் போது நடிப்பாங்க. சவுண்ட் போயிட்டு எல்லாத்தையும் படிச்சு நம்ம
நூறா 1000 ஓகே சார் 1000 பொய் சொல்லி கல்யாணம் அது கல்யாணம் பிறகு தான் தெரிஞ்சு போய் உள்ள கல்யாணம் பண்ணேன் மேக்கப் 1000 கிராம் இருக்கு மேடம் அது ஆத்தால 3 கிராம் இவ்வளோ கல்யாணம் பண்ணேன் இதெல்லாம் டைவர்ஸ் ஆகிருக்கு மேடம் இருக்காங்க மேடம் ஏ இப்போ வந்து மேக்கப் பண்ணுவாங்க போகிறேன் சார் ஐஸ்வர்யம் கொடுத்து போகிறேன் சார் அப்படி கொஞ்சம் வெள்ளை ஆகிடுவாங்க சார் அது அடுத்த கால கூட்டுக்களுக்கு தெரியும் இவ்வளோ கல்யாணம் பண்ணேன் அந்த மாதிரி டைவர்ஸே நடந்திருக்கு ஒரு மினிஸ்டர் மந்திரி மேடம் இங்கே எனக்கு கூப்பிட்டு அது சொல்லிக்கலாம் 2-3 கொஸ்டின் சரியா மேடம் சொல்லுங்க மேடம் சக்தி கோலே எப்படி தேவைப்படுதோ எதுக்கு கோசிக்கலாம் எழுச்சி கோசிக்கிறீங்க உங்க மக்களோட எழுதுங்கள் காதல் சொல்லுங்க 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 1 2 3 4 5 இங்கிலீஷ்ல கோசிக்கிறாங்க பாப்பமே வேற கோர்ஸ் கவுண்ட் பண்ணுறாங்க நம்ம கோர்ஸ் காட்டுவாங்க கோர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க அந்த கோர்ஸ் பார்ப்போம் பார்ட்ஸ் தான் பார்ட்ஸ் இப்போ பார்ட்ஸ் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மருந்தே இல்லை என்ன மேடம் இல்லை சார் மருந்தே இல்லை திருப்பூர் மேடம் தற்கொலை பண்ண மாதிரி எனக்கு வருவாங்க இங்கே பரவாயில்ல ஒருக்காக சில 2 கால் சத்தம் பண்ணும் நைட்டில் தூங்கவே முடியாது சத்தம் பண்ணும் தூங்கவே முடியாது நைட்டில் தற்கொலை பண்ண மாதிரி அந்த தாக்க சத்தம் ப்ளீஸ் அதை ஒழுங்காக கேட்டுங்க இந்த சிஸ்டம் புள்ளி இருக்கா பார்த்தீங்களா எல்லாம் போய் இப்படிதான் மேடம் ஹெட்ஃபோன்லாம் போட்டு நடக்குதுங்க சவுண்ட் அடிக்குதுங்க எல்லாம் ஒரு காதல் கட்டு போகும்போது சவுண்ட் வரும்போது சார் சவுண்ட் நேராக போகுது ஒரே கொஸ்டின் நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது நல்லா கேட்டீங்க மேடம் என்ன பண்ணோம் அண்ணாலும் என்ன பண்ணோம் பொம்பளை மணி படிக்கணும் யாரை படிக்கணும் மணி பேர் அந்த பொம்பளை அடுத்தபடி பொம்பளை நல்லா அந்த பொம்பளை எங்க இருக்காங்க ஊரை கூட சொல்லுங்க எங்க இருக்காங்க பொம்பளை திங்க் பண்ணீங்களா யாரை திங்க் பண்ண கேட்டல யார் நம்ம பொம்பளை திங்க் பண்ணா சுத்தாங்களாம் நெக்ஸ்ட் லெவல் கண்டுபிடிக்கலாம் அப்பா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு லேடி யாரை திங்க் பண்ண வேண்டியதானே உராஜி பண்ண வேண்டியதானே பேர்ல அவரை உராஜி பண்ண வேண்டியதானே அதை திங்க் பண்ணி நான் சொல்லுவேன் ஏன் மாயிலேங்க வேற ஒன்று நினைக்கிறத நான் ஆமா இல்லை சொல்லுவோம் அவர் தான் எங்க நந்திக்கார போச்சு புரியுதா ஒரு அப்பா திங்க் பண்ணு நான் தான் சொல்லிட்டேன் அப்பாவோட தங்கச்சி அப்பாவோட அக்கா அப்பாவோட தம்பியோட பொம்பளை அண்ணன் பொம்பளை எதுக்கு சொன்னாங்க திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணீங்களா இவங்க இல்லை நெக்ஸ்ட் போங்க மேடம் புரியுதா நல்ல சந்தோஷப்படுங்க ஆமா இவங்க சரியா அவங்க பேரை கூட படிக்கணும் இங்கே வராது கூட அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க நீங்க எங்க ஊர் இருக்கீங்க போகும்போது நீங்க சமயம் அம்மா சாரி வாங்கி கொடுங்க 50 ரூபாய் சார் அந்த மாதிரி கோயில் போனேன் அம்மா கோயிலுக்கு போய்க்கிறேன் சந்தோஷப்படி இன்னும் வயது சாரி வர மேடம் போயிட்டு நீங்க பண்ணாதீங்க அவங்க தான் அந்த மாதிரி ஆசைக்கிறாரு சொல்லாங்க ஏதோ கர்மா நீங்க நல்லதா பண்ணி நீங்க நல்லதா பண்ணுங்க இங்கே கோயிலுக்குல சமயம் போடும்போது சேலரி பண்ணுங்க அதை வாங்கிட்டு போய் குடிங்க
இப்போ இந்த கதை சொல்லலாதீங்க. மருத்துவம் இருந்தாலும் 3 நாளா அது மேலே தாங்காதீங்க. மேடம் சொந்தக்கார போனா கோயிலை கீழே வாங்கிட்டு சாப்பிட்டு கீழே வந்துருங்க, சரியா போச்சு. ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச். யார் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க? அவங்க அதான் நீங்க உட்காருங்க. அவங்க ஹார்ட் வீக்காக இருக்கா? ஹார்ட் வீக்காக இருக்கா? இன்னும் ஹார்ட் வீக்காக இருக்கா? வீக்காக இருக்கா? சார் சார் நல்லா கேட்க எவனோ கற்றுக் கொடுக்க மாட்டேன். மெனக்கிட்டு உட்காந்து இந்த சூட்ல உட்காந்து சார், நான் ஏர்போர்ட்ல வீட்டில் உட்கார வச்சேன் சார். இதெல்லாம் அவசியமே இல்லை. ஏதோ மக்கள் கஷ்டப்படுறேன், நானும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன். வீட்டில் அவங்க நானும் உட்காந்து ஆமாம் சொன்னது கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வராது, வேற யாராவது வரும். ஆமையில வரும். ஹார்ட் எடுத்து ஹார்ட் என்ன சொல்லுது? ஹலோ சர்ச் ஹார்ட் ஒரு பிளாக் வரும். ஒரு பிளாக் எவ்வளோ பண்ண பைபாஸ் பண்ணுறது எத்தனை லேக் ஆயிடுச்சு? ஃபோன் பண்ணிச்சேன் ஐ கேனாட் டு நோ வே 1 lakh 1 lakh வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது அந்த ஹார்ட் வந்து பைபாஸ் பண்ணுறது, ஹார்ட்டை திறந்துருவான், பிச்சுருவான், ஹார்ட்டை எதுக்குலாம் வச்சுருவான். அதான் 1 lakh எந்த முடியாது. 3 lakh கூட இருக்கும். அந்த எக்யூஸ் ரன் பண்ணா 1 lakh அப்படியே பைப் போட்டு கட்டிப்பான். அது 1 lakh அது கூட இருக்கும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகும். அது பைபாஸ்னா அந்த இது தெரியும் சார். இந்த பாருங்க நினைக்கிறீங்க இங்கே இருப்பான் வரப்ப அது வந்து 1.5 hour ஆபரேஷன். இவ்வளோ நேரம் எடுப்பான். எடுத்துட்டு கொண்டு வந்து ஹார்ட் அவ்வளோ திறப்பான். திறந்த வெள்ளம் வெட்டுவாங்க. எந்த வெட்டுவாங்க மேடம்? அந்த குழாயெல்லாம் வெட்டுவாங்க, திறப்பானுங்க. அப்படியே ஹார்ட் குதிக்கும். அங்க போயிட்டு வெட்டி போட்டு ஒரு பீஸை போடுவாங்க. ஆனால் பைபாஸ் எதனால வருது? அந்த பிளாக்ஸ் எதனால வருது? எதனால வருது? உங்க மாமி சாப்பாடு, எந்த மாமி சாப்பாடு? வெண்ணெய், தயிர், பால், மைசூர் பாக், பியோர் கீ. நான் பியோர் கீ தான் சாப்பிடுவேன். கிருஷ்ணா கரியா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு பியோர் கீன்னு போட்டுப்பான். அது வருது உள்ளுக்கு. அதான் கொலஸ்ட்ரால். நீங்க நினைக்காதீங்க நான் ஃபைபர் சாப்பிடுவேன் எனக்கு அதான் வராது. உங்களுக்கு கூட வரும். நல்ல நெய் ஊற்றி சாப்பிடுறீங்க. தோசை வந்து நெய்யும் பிடிக்கும். என்ன வேணா நெய் பிடிக்கும். முடி நெய் ஊற்றுறீங்க. ஐயர் சோறை குடிச்சு நெய் ஊற்றி திங்குவான். எல்லாம் போய் பிளாக் பண்ணோம். கொலஸ்ட்ரால் வந்து மாட்டிலேருந்து வரும். மாடை சாப்பிட அவசியம் இல்லை. மாடு பால், மாடு வெண்ணெய், அதுதான் கொலஸ்ட்ரால் வருது. யோகா நீங்க மாடு சம்பந்தமே பண்றீங்க. பாலை குடிக்கணும். அப்படி வேகன் பாலை குடிக்க மாட்டான். அவங்களுக்கு பிளாக் வந்து ரொம்ப குறைவு. அவங்க கேல்சியம் பிளாக் தான் வரும். ரொம்ப கேல்சியம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வந்து கேல்சியம் பிளாக் தான் வரும், கொலஸ்ட்ராலும் வரும். அண்டர்ஸ்டாண்ட் மாமி? எந்த மாமி? ஐயர் மாமி, ஐயர் மாமி, ரெட்டியார் மாமி, ரெட்டியார் மாமி. சரிங்களா? சைவம் அசைவமா? சைவம். பால் போடுவீங்களா? தயிர் சாப்பிடுங்க. தயிர் சாப்பிடுங்க. அந்த தயிர் தான் வந்து கொலஸ்ட்ரால் போவோம். ஆனால் உங்க ஊரில் பரவாயில்ல. அந்த தயிரெல்லாம் எடுத்துட்டு வெண்ணெய் வந்துட்டு தயிர் மட்டும் கொடுப்பான். அவங்க வெண்ணெய் குறைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. சரியா? கற்றுக்குங்க. எனக்கும் வரும், எனக்கும் வரும். நானும் அது மாதிரி மாநிலம் சாப்பிட்டா எனக்கும் வரணும். நெய்யை ஊற்றி நல்ல சாப்பிட்டாவும் ஹார்ட்டில் பிளாக் பண்ணும். இங்கே பிளாக் பண்ண, இங்கே பிளாக் பண்ணும். இங்கே பிளாக் பண்ணாக்கா ஸ்ட்ரோக், இங்கே பிளாக் பண்ணாக்கா ஹார்ட் அட்டாக். இங்கே பிளாக் பண்ண விட்டாபாரு சரிங்களா? அந்த இங்கே போயிடும். ரொம்ப சின்ன குழாய் இங்கே பிளாக் இருக்கும்.
மாதிரி தான். டேப்லெட் ஓடிட்டு இருக்கு. எங்க ஓடிடுமா? ரத்தத்துல ஓடி இருக்கு டேப்லெட். எத்தனை டேப்லெட் மேடம்? காலை 2, மத்தியம் 2, ஸோ 6 டேப்லெட் நாளைக்கு. இது எவ்வளோ நாள் எடுத்துருக்கீங்க? கேன் என்ன மாத்திரை தெரியுதா மேடம்? மூச்சு வாங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் மேடம்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் தின்னர் கொடுப்பாங்க. என்ன பண்ணுது? ஹார்ட் மட்டும் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து எதை ஹீட் பண்ணோம்? இதுக்கு ஹார்ட்டா லிவரா கை ஹீட் பண்ணுறோம். நம்ம உங்களுக்கு ஹார்ட் என்ன பண்ணிருக்கு? உட்காந்து இது எந்த மாதிரி மேடம்? ரெண்டு மணியாக சொல்லுவா ஓன பண்ணுவேன். இந்த மாதிரி ஹீட் பண்ணுவாங்க ஹார்ட்டை. நான் பண்ண போகிறேன். இப்போ வாங்க. வெரி குட். என்ன பண்ணுறீங்க? மான பண்ணுறீங்களா? மறையா இருக்கீங்களா?